ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸில் பைப்பிங் வச்சு எப்படி இன்விசிபிளாக ஃபினிஷ் பண்ணலான்னு பார்க்கலான்னு இருக்கேன். இப்போது நான் கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். சிங்கிள் ஃபுட் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பைப்பிங் த்ரெட்டை அந்த கிளாத்தில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டோட அளவுக்கு மட்டும் நம்ம பைப்பிங் கிளாத் வந்து ஸ்டிச் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நான் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பண்ணிட்டு வாங்க. பண்ணிவிட்டு இப்போது எல்லாம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் எக்ஸஸாக விட்டு மீதி இருக்க கிளாத்தெலாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு 1/4 இன்ச் தான் விடுறேன் பாருங்கள். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ என்னென்னா நம்ம லைனிங் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதில் நம்மளை பார்த்த மாதிரி அந்த 1/4 இன்ச் மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. நான் வந்து ஸ்வீட் கார்ட் நெக்கு தான் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்வீட் கார்ட் நெக்கில் வந்து வரும்போது அந்த ஸ்வீட் கார்ட் நெக்கோட அளவுக்கே நம்ம அந்த கர்வெல்லாம் நல்லா வளைஞ்சி கொடுக்கணும். மறுபடியும் அந்த நெக்கோட சேஃபுக்கே நான் அந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து டர்ன் பண்ணிக்கிறேன். டர்ன் பண்ணி இப்போ ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ லைனிங்கை வந்து மெயின் கிளாத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து சிந்தட்டிக் கிளாத்து கிரேப்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த அதை வந்து பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். செக்யூர் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பைப்பிங்கை வந்து ரவுண்ட் நெக்லி பானைக்கு எதில் வேணுமாலும் நான் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த கர்வ் மாதிரி வருதில்ல, அப்போல்லாம் என்ன பண்ணால் நம்ம நாச் போட்டால் தான் நம்ம நல்லா வளைஞ்சி கொடுக்கும் கிளாத்து. இப்போ நாச் போட்டுட்டு கிளாத்தை வந்து திருப்பி எடுத்துக்கலாம். பின்னை வந்து செக்யூர் பண்ண பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாத்தை திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதில் வந்து சிங்கிள் ஃபுட்டே தான் சேஞ்ச் பண்ண வேண்டாம். சிங்கிள் ஃபுட்லேயே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஃபினிஷிங் ஆகிருக்கிறத பார்க்கலாம். எப்படி ஃபினிஷ் ஆகிருக்கு பாருங்கள். தேங்க்யூ.